எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து தாய் க்ரீன் கறி. இது ஒரு செமி ஹோம்மேட் ரெசிபி. இதுக்கு வந்துட்டு இங்கே அமேசான்லேயோ இல்லை சில இந்தியன் கிராசரிஸில் கூட வீகன் தாய் கறி பேஸ்ட் கிடைக்கும். அதில் எந்த ஃபிஷ் ஆயில் எதுவுமே இல்லாத இருக்கும். அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு ஃப்ரோசன் பேக்கில் வந்துட்டு லென்டில்ஸ் அண்ட் வெஜ்ஜி லோடட் ஒரு பேக் இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ இது கம்ப்ளீட் செமி ஹோம்மேட் ரெசிபி. சட்டுன்னு ஆகிடும். இந்த தாய் க்ரீன் கறிக்கு வந்துட்டு முதல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அது சேர்க்கலாம். பட் நான் அதுக்கு பதிலாக தான் இந்த ஃப்ரோசன் பேக்கெட்டில் இருக்கிற லென்டில்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கறி பேஸ்ட். நீங்கள் வந்து ரெட் கறி பேஸ்ட்டோ எல்லோ கறி பேஸ்ட்டோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ½ பிளாக் டோஃபு, நீங்கள் பன்னீர் கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக சாய் சாஸ், தேவையான அளவு சக்கரை, அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஷெஸ்வான் சட்னி, இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேன் கோகனட் மில்க். தாய் க்ரீன் கரீஸ்க்கே அதுதானே, தாய் க்ரீன் கறின்னு இல்லை, எந்த கறிக்குமே கோகனட் மில்க் தான் முக்கியம். ஒரு கேன் ஃபுல் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர் கொடுக்கும். தாய் பேஸில் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் கொத்தமல்லி சேர்த்து கொதி விட்டதும் இறக்கிட்டேன். இது ரைஸோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.